ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஃபுல் இன்வென்ட்ரி அனாலிசிஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 67 crore இன்வென்ட்ரி இருக்குது. அந்த இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நான் மூவிங் எவ்வளோ நான் மூவிங், எவ்வளோ வந்து அப்சல்யூட், அதனுடைய பெர்சன்டேஜ் என்ன, தென் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபைப்ரிகேஷன் என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் குட்ஸில் இருக்குதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபியில் இருக்குதா, அல்லது ரா மெட்டீரியலில் இருக்குதா, அதனுடைய டீடைல்டு அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு விஷயத்தை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. லெட்ஸ் ஜம்ப் இன்டு ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளாங்க் நம்மளுடைய கேன்வாஸ் இது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா வந்து லோட் பண்ண போகிறோம். நம்ம டேட்டா வந்து லோட் பண்ணுறதுக்கு இது வந்து எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி ஏஜிங் டேட்டா செட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேட்டாவை லோட் பண்ணுறோம். என்னுடைய ஷீட் 1ல் இருக்குது. தென் கிளிக் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஃபஸ்ட் என்னுடைய ஷீட் நேம் மாற்றிக்கிறேன். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஷீட் நேமை வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மாற்றியாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹோம் டேப்பில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, இதுதான் நம்முடைய ஹெட்டர். ஸோ அந்த ஹெட்டருக்காக மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாக் வேல்யூ, இந்த ஸ்டாக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் தான். ரெண்டாவது வந்து நம்முடைய இது வந்து மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு. சரிங்களா, மற்ற எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ எந்த எரரும் இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேட்டா எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய டேபிள் வியூ போகிறேன். ஸோ இது நம்மளுடைய டேட்டா கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்வென்ட்ரி அனாலிசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்னென்னா, என்னுடைய லாஸ்ட் மூமெண்ட் டேட்டை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆச்சு, அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணால் நம்மளுடைய நியூ காலம் போகிறேன். இப்போ நியூ காலம் போயிட்டு இன்வென்டரி சரியா, ஏஜ் டேஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா டிப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, டேட்டா டிப் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து டேட் வேணும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் மூமெண்ட் டேட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய டேட். நம்மளுடைய டேட் 1. தென் டேட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஆன் டுடே கரெக்டாக. ஏன்னா வந்து இன்றைக்கி டுடே டேட்டுக்காக தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டுடே டேட்டு. தென் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸில் வேணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டே செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இன்வென்ட்ரிங் ஏஜ் டேஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ காலம் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து இன்வென்டரி பக்கெட். ஓகே, இன்வென்டரி பக்கெட். ஓகே, இன்வென்ட்ரி பக்கெட். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஏன்னா நம்மளுடைய நம்பர் ஆஃப் டேஸை வச்சு எவ்வளோ டேஸ்க்குள்ளே வருதோ அதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்விட்ச். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கேஸ் வந்து வேரி ஆகும். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான ஒரு இது சொல்கிறேன் கரெக்டாக. நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ, எது வந்து ட்ரூன்னு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சரை உள்ளே வந்து ஃபீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இன்வென்டரி ஏஜிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 90 டேஸ்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னம்னா அதை நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஆக்டிவ் பார்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் என்டர், ஏன்னா வந்து திருப்பி நம்ம இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக. தென் அடுத்து வந்து என்னுடைய இன்வென்டரி சரியா ஏஜ் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இப்போ வந்து இது வந்து 180 டேஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 180 டேஸாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து நம்ம ஸ்லோ மூவிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்லோ மூவிங் அப்படின்னு சொல்லி கரெக்ட், ஸ்லோ மூவிங் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ட் என்டர். தென் அடுத்து வந்து இன்வென்டரி ஏஜ் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து 360 டேஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நான் வந்து இதை வந்து நான் மூவிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து நான் மூவிங், அதாவது 180 டேஸ்க்கு மேலே 360 டேஸ்க்கு உள்ளே இருக்கிறத வந்து நம்ம வந்து நான் மூவிங் சொல்லி டிஃபைன் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்னா என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அப்சல்யூட். ஓகே, அப்சல்யூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இப்போ நம்மளுடைய இன்வென்ட்ரி பக்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 ஆக்ஷன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூ மெஷர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ மெஷர் என்னென்னா,
இப்போ நம்மளுடைய டோட்டல் ஸ்டாக் வேல்யூ. ஓகே. இது வந்து இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம எப்பயுமே வந்து இவ்வளோ ஸ்டாக் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசுவோம். ஒரு இன்வென்ட்ரி ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டோட்டல் ஸ்டாக் வேல்யூ. ஓகே. டோட்டல் ஸ்டாக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈக்குவல் டு சிம்பிளாக தான் சம்மில் வந்து நமக்கு வந்து ஸ்டாக் வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. ஓகே. ஸ்டாக் வேல்யூ க்ளோஸ் ப்ராக்கெட் கிளிக் என்டர். இப்போ வந்து ஸ்டாக் வேல்யூ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை நம்ம வந்து காமிக்க போகிறது என்னென்னா வந்து டோட்டலாக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அனதர் ஒரு நியூ மெஷர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டோட்டல் ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ தான் வந்து எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் மூவிங் அடுத்தடுத்து. ஏன்னா எது வந்து நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுமோ அதான் ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து அப்சல்யூட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுது? தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பிரஷனில் வந்து தென் என்னுடைய டோட்டல் ஸ்டாக் வேல்யூ கரெக்டா? இந்த டோட்டல் ஸ்டாக் வேல்யூவில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் நம்ம வந்து பக்கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த பக்கெட் பண்ணதில் ஈக்குவல் டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னம்னா அப்சல்யூட் இல்லையா? ஏன்னா அப்சல்யூட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா? தென் அப்சல்யூட். ஓகே. க்ளோஸ் தி ப்ராக்கெட் கிளிக் என்டர். ஸோ நம்மளுடைய 2வது மெஷரும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய ரிப்போர்ட் வியூ போகிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போடுறேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணேன்னா என்னுடைய இன்வென்டரி ஓகே அனாலிசிஸ் ரிப்போர்ட்னு சொல்லி வச்சுக்கலாமா? ரிப்போர்ட். ஓகே. ரிப்போர்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம ஒரு ஓகே மேபி 20 ஓகே 20 இஸ் எனஃப். தென் வந்து நம்ம வந்து சென்டர் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். தென் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்வென்ட்ரி அனாலிசிஸ் ரிப்போர்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு, அதாவது நம்ம வந்து டோட்டல் வேல்யூ வந்து இப்போ வந்து காமிக்க போகிறோம். டோட்டல் வேல்யூ எப்படி காமிக்கிறது அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட் நான் ஒரு கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். எப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டோட்டல் ஸ்டாக் வேல்யூ வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 672 மில்லியன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 67 crore இன்வென்ட்ரி இருக்குது. இதையுமே நம்ம வந்து கொஞ்சம் எனக்கு கேட்டகரி லேபிள் வேண்டாம். என்னோடய டைட்டில் ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து டோட்டல் ஸ்டாக் வேல்யூ ஓகே டோட்டல் ஸ்டாக் வேல்யூன்னு சொல்லி கொண்டு வந்துடுறோம். இதையுமே வந்து கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே. தென் இதை வந்து சென்டர் பண்ணிவிட்டு திங்க் திஸ் இஸ் எனஃப். ஓகே சூப்பர். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய டாப்பில் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டோட்டல் ஸ்டாக் வேல்யூ கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய அப்சல்யூட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இது சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் வந்து இதை வந்து கரெக்டாக ஒரு க்ளீனாக நமக்கு தேவையான மாதிரி அலைன் பண்ணிவிட்டு தென் இங்கே இருக்கிற டோட்டல் ஸ்டாக் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய டோட்டல் அப்சல்யூட் வேல்யூ வந்து நான் வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ தட் மீன்ஸ் என்னென்னா 67 கோடி ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டாக 44 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அப்சல்யூட் வேல்யூ இருக்குது. ஓகே. இங்கே வந்து நம்ம வந்து ஹெட்டிங்கை மாற்றணும். டோட்டல் ஓகே டோட்டல் அப்சல்யூட் வேல்யூ. இப்போ டோட்டல் அப்சல்யூட் வேல்யூ மட்டும் கொடுத்தா மட்டும் பத்தாது. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெர்சன்டேஜில் காமிக்கிறப்போ இன்னும் ரொம்ப ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அது எப்படிங்கிறத பாருங்கள். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மெஷர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஓகே பெர்சன்டேஜ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஈக்குவல் டு இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. இதில் வந்து என்னுடைய டோட்டல் அப்சல்யூட் வேல்யூ ஓகே கமா டோட்டல் வேல்யூ இல்லையா? டோட்டல் ஸ்டாக் வேல்யூ. ரொம்ப சிம்பிள். க்ளோஸ் என்டர். ஓகே. இப்போது பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் இதை வந்து நான் வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே. இப்போது நம்மளுடைய ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் அப்சல்யூட்டை வந்து கொண்டு வந்து போட்டுற வேண்டியது தான். இதையுமே வந்து நம்ம கரெக்டாக அப்சல்யூட் அந்த இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய மெஷர் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜை கிளிக் பண்ணுறேன்.
ஓகே. ஸோ 65.2% அதாவது டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 65% வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூவா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில வந்து ரெக்கார்ட் பண்ற விஷயம். நம்ம வந்து மேனேஜ்மென்ட்ட ப்ரொஜெக்ட் பண்ண போற விஷயமே அதுதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது முடிச்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, அடுத்த ட்ரில் டவுன் என்னவா வரும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ என்னுடைய பக்கெட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மேனேஜ்மென்ட்டோட இன்ட்ரெஸ்ட். ஏன்னா, இப்போ நம்ம வந்து சொல்லிட்டோம் இல்லையா? 43 crore ஐ மீன் அரவுண்டா 44 crore வந்து அப்சல்யூட்ன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ வந்து பீப்பிள் ஐ மீன் மேனேஜ்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, அதனுடைய ஃபைப்ரிகேஷன் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நம்முடைய ஒரு அ ஒரு பை சார்ட் ஒண்ணு கிரியேட் பண்றேன். இப்போ பை சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ண வேண்டியது என்னுடைய இன்வென்டரி பக்கெட்ட வந்து நான் வந்து உள்ள கொண்டு வரேன். ஓகே. இன்வென்டரி பக்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டாக் வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ இது வந்து கிளியரா தெரிஞ்சிரும். இப்போ வந்து டூல் டிப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேபி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெட்டீரியல் கோட வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பண்ணிடலாம். ஓகே. இத வந்து கிளிக் பண்ணிட்டு, தென் சம்மரைசேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் டிஸ்டிங்க்ட் குடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன மாரி தெரியும் அப்டின்னீங்கன்னா, இப்போ அப்சல்யூட் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா 44 crore. அந்த 44 crore வந்து பார்த்தீங்கன்னா, 135 பார்ட்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டே நமக்கு வந்து தெரிஞ்சிரும். நான் இப்ப இந்த இதெல்லாம் வந்து எதையுமே அலைன் பண்ண போறதில்ல. அதெல்லாம் ஜஸ்ட் நீங்களே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஏற்கனவே வந்து நெறைய டைம் வந்து நம்ம ட்ரெய்னிங்லயே சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்டின்னீங்கன்னா, எப்பயுமே வந்து அந்த ட்ரையாங்கிள் மெத்தட் அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சொல்றது 67 crore டோட்டல் வேல்யூ. அதில வந்து பார்த்தீங்கன்னா, 44 crore அப்சல்யூட் இன்வென்டரி. அதில 65% அப்படிங்கிறப்போ இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுவோம். தென் வந்து பீப்பிள் எதிர்பார்க்கிறது அடுத்த ஃபைப்ரிகேஷன். ஸோ என்ன மாரி இருக்கு? ஓ மை காட்! அப்சல்யூட் இவ்ளோ இருக்குதா? அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பாக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு ஸ்டாக்டு காலம் சார்ட் ஒண்ணு கிரியேட் பண்றேன். இப்ப ஸ்டாக்டு காலம் சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரிய உள்ள கொண்டு வந்துர்றேன். கேட்டகரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுடைய அ இன்வென்டரி பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லெஜெண்டுக்கு மூவ் பண்றேன். ஏன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டாக் வேல்யூ. ஓகே. என்னுடைய ஸ்டாக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் ஆக்சிஸ்ல போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அடுத்த லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து காட்டும். இது வந்து என்ன மாரி நம்ம வந்து ஆ இன்டர்பிரெட் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. ஓகே. இதில நம்ம என்ன இன்டர்பிரெட் பண்ணுவோம் அப்டின்னம்னா, இப்ப ஃபினிஷ்ட் குட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ்ட் குட்ஸா இருக்கு. அதாவது 3 கேட்டகரி. ரா மெட்டீரியலா இருக்கு, WIP வொர்க் இன் ப்ராசஸ்லயும் இருக்கு, ஃபினிஷ்ட் குட்ஸா இருக்கு. இப்ப ஃபினிஷ்ட் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்டா 25 crore வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்டா இருக்கு அப்டிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஓகே. பட் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கிராஃபிக்கல் இல்லாம இன்னும் வந்து ஒரு டேபுலேட்டடா இன்னும் எப்டி இம்பாக்ட்டா சொல்றதுங்கிறத பாருங்க. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஒண்ணு உள்ள கொண்டு வரேன். ஓகே. இந்த டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நான் கொண்டு வர வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்வென்டரி பக்கெட். ஓகே. இன்வென்டரி பக்கெட் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம் அப்டின்னா, என்னுடைய ஸ்டாக் வேல்யூ. ஓகே. இதில எப்படி ஸ்டாக் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஓகே. மெட்டீரியல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, இத கொண்டு வந்துட்டு பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதையுமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த சம்மரைஸ்ல கவுண்ட் லிஸ்டிங் குடுத்துர்றேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும். பட் இத விட இன்னொரு இம்பாக்ட் எப்படி குடுக்கலாம் அப்படின்னம்னா, ஆ மேபி வந்து வி கேன் கிரியேட் ஒன் மோர் மெஷர். ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காட்டலாம். அதாவது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிவைட் பண்ணுவோம். ஓகே. டிவைட். எத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணுவோம்? என்னுடைய சம் ஆஃப் ஓகே. டோட்டல் ஸ்டாக் வேல்யூ. ஓகே. என்னோட சாரி சம் ஆஃப் ஸ்டாக் ஓகே. என்னுடைய சாரி ஸ்டாக் வேல்யூ. ஓகே. சம் ஆஃப் ஸ்டாக் வேல்யூ. க்ளோஸ் தி பிராக்கெட், கமா. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டர் வேணும். டினாமினேட்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்றது? ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இந்த ஒவ்வொரு ஆக்டிவ், நான் மூவிங், அப்சல்யூட், ஸ்லோ மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபில்டர் ஆகணும். இப்போ வந்து ஃபில்டர் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா, ஆ தென் அகைன் வந்து என்னுடைய சம் ஆஃப் ஓகே. சம் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஐ மீன் ஸ்டாக் வேல்யூ. இதில வந்து நமக்கு ஓகே, கமா. ஸோ இதில வந்து நமக்கு வந்து எத நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போறோம்? என்னுடைய ஆல் இன்வென்டரி. ஓகே. என்னுடைய ஆல் இன்வென்டரி க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். ஸோ லெட்ஸ் செக். ஓகே. அண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உள்ள கொண்டு வந்து போடலாம். இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ உள்ள கொண்டு வந்து போடுறப்போ, இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிரும்.
பட் இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா பெர்சன்டேஜ்ல குடுக்கணும். கரெக்ட்டா? ஆனா பெர்சன்டேஜ்ல மாத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து கிளியரா தெரிஞ்சிரும். எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் நம்ம வந்து அலைன்லாம் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அலைன் வந்து எப்படி வந்து உங்களுக்கு கிளியரா அலைன் பண்ணணுமோ, இது நம்ம வந்து பெருசா அலைன் பண்ணி கொண்டு வர போறதில்ல. பிகாஸ் ஐ வாண்ட் டூ பிரிங் யூ ஹவ் யூ ஆர் கோயிங் டூ ஒரு 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 ரா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்டபிளா கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த வீடியோ. ஓகே. இப்போ இது ஒண்ணு முடிஞ்சது. பட் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பீப்பிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது எல்லாமே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலுக்குள்ள போவாங்க. ஓகே. இந்த டீட்டெயிலுக்குள்ள போறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மெட்டீரியல் கோடு, ஓகே. என்னுடைய மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனு, என்னுடைய மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனு, தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டாக் குவான்டிட்டி, தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டாக் வேல்யூ, தென்னு என்னுடைய இன்வென்டரி, ஓகே. என்னுடைய இன்வென்டரி பக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே லாஸ்ட் மூவ்மெண்ட் டேட். ஓகே லாஸ்ட் மூவ்மெண்ட் டேட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஓகே இது ஏன் இப்படி இருக்கு? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில நம்மளுடைய லாஸ்ட் மூவ்மெண்ட் டேட்ட மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு டேட் ஹைரார்கி வேண்டாம். ஓகே. இப்போ இதையுமே வந்து லாஸ்ட் மூவ்மெண்ட் டேட்டையுமே வந்து நம்ம இன்னும் ஐ மீன் இவ்வளோ பெரிய இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஓகே மேபி டேட், மந்த், இயர். ஓகே திஸ் இஸ் எனஃப் ஃபார் அஸ் ரைட். சூப்பர். ஓகே. ஸோ இத வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. இப்ப இதையுமே வந்து நீங்க கொஞ்சம் ஓகே. திஸ் இஸ் ஃபைன். ஓகே. ஓகே. ஸோ இந்த இத வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. பட் இதையுமே வந்து இன்னும் நம்ம அடுத்த லெவல் எடுத்துட்டு போலான்னா என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபில்டர் ஒண்ணு வந்து போட்டுட்டு, என்னுடைய பக்கெட் இருக்கு இல்லையா? இன்வென்டரி பக்கெட் இருக்கு இல்லையா? இன்வென்டரி பக்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ, இத வந்து நீங்க எப்படி இன்டர்பிரெட் பண்ணுவீங்கன்னு பாருங்க. இப்ப இன் கேஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்ப ரெடி பண்ண உடனே, இத வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசுறது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 67 crore இன்வென்டரி. இதில வந்து பார்த்தீங்கன்னா, 44 crore வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 65% என்னோட டோட்டல் இன்வென்டரில 65% வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் வேல்யூவா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரில் டவுன் பண்றப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா, இதில வந்து ஃபைப்ரிகேஷன் பண்ணுவோம். இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஓகே என்னோட இன்வென்டரில வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா நமக்கு வந்து ஃப்ளாஸ் இருக்கிறது அப்சல்யூட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய நான் மூவிங். அதுக்கடுத்து ஸ்லோ மூவிங். என்கிட்ட யூசபிள் மெட்டீரியல் ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்லி மேனேஜ்மென்ட்க்கு தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட் அவங்க எதிர்பார்க்கிறது என்னுடைய கேட்டகரி வைஸ். கேட்டகரி வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ்ட் கூட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கு? WIP எவ்வளோ இருக்கு? ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்கு? தென் நெக்ஸ்ட் இங்க போய் பார்ப்பாங்க. இங்க போய் பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வைஸ் அவங்களுக்கு வந்து கிளியராவே தெரிஞ்சிரும். ஓகே எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேபி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்படி மூவ் பண்ணி பார்க்குறப்போ இன்னும் அவங்களுக்கு வந்து அப்சல்யூட், நான் மூவிங். ஸோ ஆல்ரெடி இங்கேயே தெரிஞ்சிருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூஸா பார்ப்பாங்க. இங்க வந்து கிராஃபிக்கலா பார்த்துருப்பாங்க. பட் இத வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூஸா பார்க்குறப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்டா கிரியேட் பண்ணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டாக் வேல்யூ. ஓகே. ஸ்டாக் வேல்யூ இந்த மாரி பண்ணிட்டு, இப்போ அவங்க வந்து கேட்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அப்சல்யூட் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்க்குறப்போ இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேக். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஹையரா என்கிட்ட இருக்கு. தென் யூ கேன் ஆட் மோர் ஃபில்டர்ஸ் லைக் இப்போ வந்து இப்போ கேட்டகரி வைஸாவோ இது வைஸாவோ யூ கேன் ஆட் மோர் ஃபில்டர்ஸ். ஐ ஹோப் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு அதாவது ஒரு நார்மலாக இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் பிரிங் மோர் இன்ஃபர்மேட்டிவ் மோர் ஆக்ஷனபிளாக நம்ம கொண்டு வரது இப்படி தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு நம்புகிறேன். அடுத்து இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பாய் பாய்.